நெக்ஸ்ட் டைம் பொங்கல் செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பொங்கல் செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரையும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பொங்கல். கூட உங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சொல்லவே வேணாம். அது செய்ய 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இதோடவே 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போகட்டும். இப்போ பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறப்போ நமக்கு திகட்டாமல் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க. நல்ல வாசனை ஓரளவுக்கு தாளிச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த சூடாக இருக்கப்பவே அந்த பொங்கலோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸோட அந்த தாளிப்பு எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பொங்கல்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி வழிக்கிட்டு விளையாட பொங்கல் நீங்களும் செய்யலாம். இதை நீங்கள் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும். உங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பாரோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.